வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 59,999 வேக்கண்ட், கிட்டத்தட்ட 60,000 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து வேலைவாய்ப்பு வந்து வரப்போகுது. 10th வந்து இப்போ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஸோ 10th மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் 21,700 அதிகபட்சம் 69,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டு எவ்வளோ வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போஸ்ட்மேன் அப்படிங்கிற கேட்டகரியில் மட்டுமே இவ்வளோ போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 59,999 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன ஒர்க்லோட பொறுத்து வந்து மாறும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பே லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா பே மேட்ரிக்ஸ் 21,700 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பேமெண்ட் கிடைக்கும். ப்ளஸ் அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 24,000 பக்கமாக கிடைக்கும். அதிகபட்சம் 69,100 வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து குரூப் சி கேட்டகரியில் வரக்கூடிய போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டு, அதே மாதிரி டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 வயதுக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஸோ இதெல்லாம் 10th 12th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனதர் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. லோக்கல் லாங்குவேஜ்னால் உங்கள் இப்போ தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து லைட் மோட்டர் வெஹிக்கிள் உங்களுக்கான, அதாவது 2 வீலருக்கான லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் இது தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th முடிச்சிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 2 வீலருக்கான லைசன்ஸாவது வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஏன்னா வந்து போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது மெயில் கார்டு அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் 1445 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் குரூப் சி கேட்டகரி. சேம் சேலரி தான் 21,700 அதிகபட்சம் 69,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சேம் ஏஜ் லிமிடேஷன்ஸ் 10th 12th படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. சேம் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கேட்டிருக்கூடிய சேம் அதே தான் வந்து போஸ்ட்மேனுக்கு என்ன கேட்டாங்களோ அதே தான் மெயில் கார்டுக்கும் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது ஜியோ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனே வந்து வர இருக்குது. ஸோ அஃபிஷியலான உங்களுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததையுமே வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.